ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன கேப், ஒரு 4 or 5 months அப்புறம் அகைன் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து பார்க்குறோம். ஸோ அது விஷுவலாக பார்க்குறது ஃபஸ்ட் டைமு. ஸோ ஃபஸ்ட் வீடியோ வந்து எனக்கும் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, நம்ம சேனலுக்கு அட்ரஸாக இருக்கக்கூடிய பாலிசி ஜிஸ்டே வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் பாலிசி நோட்னா என்ன, அது எதுக்காக நம்ம படிக்கிறோம், அது எப்படி படிக்கலாம், எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து முக்கியமாக படிக்கணும், அதுலேருந்து இதுக்கு முன்னாடி எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து வரக்கூடிய குரூப் 2 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் 1 4 2 இந்த எக்ஸாமுக்கும் வந்து நமக்கு வந்து டெஃபினட்டாக இந்த பாலிசி நோட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாங்க. ஸோ பாலிசி நோட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாடு பாலிசி நோட் வந்து 2025 to 26. ஸோ இதுக்கான ஜிஸ்ட் தான் வந்து நம்ம இப்போ வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். பாலிசி நோட் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் தான். ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைடு இருந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். எவ்ரி இயர் வந்து மினிஸ்ட்ரி வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது வந்து எவ்ரி இயர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம tn.gov.in ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு பைலிங்குவலாக இருக்கும். அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நமக்கு வந்து டாக்குமெண்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து மொத்தம் 38 டிபார்ட்மெண்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து 38 டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பாலிசி நோட்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஸோ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்து இப்போ ப்ரெசென்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர ஓல்டு ஸ்கீம்ஸு, ஸோ அந்த ஸ்கீம்ஸுக்கான டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அதே மாதிரி ரீசெண்டாக வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்ஸ், ஸோ அதாவது ரேங்க்ஸு, இண்டெக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பற்றி அந்த பாலிசி நோட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு ரேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் இன் ஈச் எக்ஸாம், அதாவது ஸோ இந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல இருந்து ஸோ நமக்கு வந்து எல்லா எக்ஸாம்லையுமே வந்து டிஎன்பிஎஸ்சியோட எல்லா எக்ஸாம்லையுமே வந்து நமக்கு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பாலிசி நோட் அப்படிங்கிறது நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கலாமா மெயின்ஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஸோ ரெண்டு எக்ஸாமுக்குமே நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கலாம். அதுலேயும் வந்து குரூப் 1 2 2A 4 ஸோ இந்த 4 எக்ஸாமுக்கும் வந்து கண்டிப்பாக பாலிசி நோட்ஸுங்கிறது டெஃபினட்டாக படிச்சிருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு யூனிட் 9ல் வந்து நமக்கு ஒரு 80% வந்து நமக்கு யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பாலிசி நோட்ஸ்லேயே வந்து நம்ம கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரிஜினல் பாலிசி நோட்ஸ் இப்போ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு மினிமம் வந்து 150லேருந்து மேக்ஸிமம் 500 பேஜஸ் வரைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ 500 பேஜஸ் பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அப்புறம் சோசியல் எம்பவர்மெண்ட், ஸோ விமன் எம்பவர்மெண்ட், சோசியல் விமன் எம்பவர்மெண்ட், ஸோ அந்த பாலிசி நோட், இந்த 2 பாலிசி நோட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 பேஜஸ் இருக்கும். ஸோ சிலது பார்த்தீங்கன்னா மற்றது ஒரு 150லேருந்து 250 300 ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ இவ்வளோ பேஜஸ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு நம்ம வந்து குயிக் டைமில் படித்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு டஃப்பான விஷயம் தான். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம ஜிஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா? நம்ம வந்து ஜிஸ்ட்னா ஷார்ட் நோட்ஸ், ஸோ அதுதான் வந்து ஜிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரௌண்ட் 250 பேஜஸ் 500 பேஜஸ் எல்லாமே நமக்கு ஒரு 3 to 10 பேஜஸ்க்குள்ள வந்து நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதாவது வித்தவுட் எனி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து எதுவுமே மிஸ் பண்ணாம நம்ம அந்த ஜிஸ்ட் வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதான் வந்து நம்ம ஜிஸ்டுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் வந்து வேற என்ன இருக்கு நம்ம ஜிஸ்ட்ல பிடிஎஃப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு இமேஜஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இமேஜஸ் அப்படிங்கிறது பிக்டோரியல் மெமரி. ஸோ அந்த இமேஜுக்கு பக்கம் நம்ம இந்த பாயிண்ட் படிச்சிருக்கோம், ஸோ இந்த இமேஜோட இந்த சைடில் இந்த பாயிண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த பாயிண்ட் மறந்தாலும் அந்த இமேஜ் ஞாபகம் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஓரளவுக்கு பிக்டோரியல் மெமரைஸில் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இமேஜஸ் வந்து கொடுத்துருப்போம். கொஞ்சம் படிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி டேபிள்ஸ் அண்டு போல்டட் கீ பாயிண்ட்ஸ், ஸோ கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்து பார்த்த உடனே உங்களுக்கு அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தெரியும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டு படிச்சுட்டு வந்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து ஸோ குயிக்காக வந்து ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ குயிக்காக அதே சமயம் எஃபெக்டிவாக வந்து ரிவைஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்கீம்ஸு, கவர்னன்ஸ், ஸோ இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஏரியாவில்
நமக்கு ஸ்கோர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்மளுடைய ஜிஸ்ட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டடி டைமை வந்து அரௌண்ட் 90% வந்து இந்த ஜிஸ்ட் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஒரு 500 பேஜ் இருக்கக்கூடிய நோட்ஸ் நம்ம வந்து படிச்சு எடுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அது 500 பேஜ் ஒரு 10 பேஜஸில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ½ an hourல நீங்கள் வந்து அதை படித்து முடிச்சிடலாம். ஸோ அதே வந்து நம்ம ஒரிஜினலாக உட்காந்து நம்ம நோட்ஸ் எடுத்தோம்னா அது கொஞ்சம் நமக்கு சிரமமான விஷயம். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டடி டைம் அப்படிங்கிறது சேவ் ஆகும். அந்த டைமை நீங்கள் வந்து வேற யூனிட்ல வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் வருது. ஸோ அதனுடைய சிலபஸில் பாலிசி நோட்ஸ் எங்கெங்கே கவர் ஆகியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ அதில் வந்து யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து 45 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது. இதில் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ் படிக்கணும். ஸோ அது வந்து இங்கே கவர் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இ கவர்னன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸில் கவர் ஆகியிருக்கும். இ கவர்னன்ஸு, மொபைல் கவர்னன்ஸு, அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி பாலிசி நோட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமான ஏஜென்சிஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இது வந்து சின்ஸ் 1990, ஸோ 1990 கேட்டிருப்பாங்க. அப்போ 1990 இப்போ வரைக்கும் நமக்கு கரண்ட்ல இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே நமக்கு பாலிசி நோட்ஸில் ஒரே இடத்துல நமக்கு வந்து கம்பைல் ஆகி இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இம்பேக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெசேஜ் அண்ட் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ரேங்கிங்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து இந்த பாலிசி நோட்ஸில் கவர் ஆகிரும். ஸோ யூனிட் 2 வந்து நமக்கு வந்து பாலிசி நோட்ஸ் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூனிட் 4. யூனிட் 4ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் வந்து தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து பாருங்க எங்கெங்க நோட்ஸ் பாலிசி நோட்ஸ் கவர் ஆகும்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர், ஸோ ஃபுட் கிரெயின்ஸ், மேஜர் ஃபுட் கிராப்ஸ், FPO ஃபுட் ப்ராசஸிங் ஆர்கனைசேஷன், ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர் பாலிசி நோட்ஸ்லேயே வந்து நமக்கு இதுக்கான டேட்டாஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் வரப்போ ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கான பாலிசி நோட்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இதுக்கு தேவையான கரண்ட் டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, விமன் என்ன, இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து பாவர்ட்டி எராடிகேஷன் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் பிளானிங் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ஃபேமிலி பிளானிங் பற்றி கேட்குறாங்க. இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 pages இருக்கும். ஸோ அதில் இருக்க கண்டென்ட்டே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அதில் ஃபேமிலி பிளானிங்குடைய ஸ்கீம்ஸ் என்ன, ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அதை பற்றி அதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த். ஸோ ஹெல்த் இதுக்கான இதுவும் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்லேயே படிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து உமன் எம்பவர்மெண்ட். இதுவும் வந்து தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான பாலிசி நோட்ஸில் இதுக்கான ஆக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸு, டவுரி ப்ராப்ளம்ஸு, செக்ஷுவல் அசால்ட்டு. ஸோ இதுக்கான லாஸ் வந்து அதில் முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட்ல என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதுவும் வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ பீப்புள் வித் டிசபிலிட்டி, எல்டர்லி, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டைப்ஸ். ஸோ இவங்களுக்கு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிசி நோட்டு. அதில் வந்து இந்த டாபிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர், அப்புறம் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் டு மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ். ஸோ இதெல்லாம் மார்ஜினலைஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுவும் வந்து நமக்கு வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ்லையும் கவர் ஆகும். ஸோ யூனிட் 4லையும் வந்து நமக்கு 2A மெயின்ஸுக்கு பாலிசி நோட்டு கவர் ஆகுது. இத்தனை டாபிக்ஸ் வந்து அதில் கவர் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல பார்த்தோம்னா ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வரும்போது நமக்கு அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கு. ஸோ அதில் வந்து அதுக்கான டேட்டாஸ் எல்லாமே கவர் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் மான்சூன், சாயில், இதனுடைய ஃபாரஸ்ட், ஸோ டிஸ்ட்ரிபியூஷன், வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சென்ச்சுரிஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் பற்றி நமக்கு வந்து எனர்ஜி அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட், தமிழ்நாடு பொல்யூஷன், ஏர், வாட்டர், சாயில், ரேடியோ ஆக்டிவ், நாய்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ்னு
ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த பாலிசி நோட்ஸில் ரினியூவபிள் நான் ரினியூவபிள் எனர்ஜி என்ன இதெல்லாம் வந்து அதில் ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பாலிசி நோட்ஸ்லேயே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஸோ எஸ்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒவ்வொரு பாலிசி நோட்ஸ்லையுமே ஒவ்வொரு ஸ்கீம்ஸுக்குள்ளேயுமே வந்து எஸ்டிஜி கோல் வந்து எந்த கோல் லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து COP28 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து எனர்ஜி அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி நோட்ஸில் இது வந்து கவர் ஆகியிருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து யூனிட் 5ல் வந்து கவர் ஆகி இருக்கக்கூடியது. ஸோ அப்போ 2A மெயின்ஸில் 3 யூனிட்ல வந்து நமக்கு வந்து பாலிசி நோட்ஸ் வந்து முக்கியமாக லிங்க் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட என்னென்ன பாலிசி நோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ ப்ரெசென்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்று வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி பர்சன்ஸ். ஸோ இந்த பாலிசி நோட் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். தமிழில் பார்த்தோம்னா ஒரு 17 டிபார்ட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது 17, இதில் இருக்கக்கூடிய ஒரு 19 டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருந்து கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஏதாவது ஒரு எக்ஸாமில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ். இது மட்டும் நம்ம வந்து ஜிஸ்டா மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இது மட்டும் படிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து 2A மெயின்ஸுக்கு இல்லை 2க்கு. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கக்கூடியது. ஸோ இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரேங்கை வந்து ரொம்ப ஹை லெவலில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ ஏன்னா இதில் இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் இது படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எவ்வளோ முக்கியமானது, நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் ரேங்க் எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த ஜிஸ்ட் வந்து எப்படி வாங்கணும், ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வாட்ஸ்அப் டெலிகிராம் நம்பர் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ், ஸோ 2025 நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து என்னென்ன பாலிசி நோட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி பாலிசி நோட். ஸோ எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசி நோட்லேருந்து நித்தி ஆயோக் எஸ்டிஜி இண்டெக்ஸில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸில். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஸோ எனர்ஜி டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸில் பாருங்கள், எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023 இதில் வந்து தமிழ்நாடு ஸ்கோர் 78, ரேங்கிங் 3rd பொசிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா தமிழ்நாடு இங்கிலீஷ் பிடிஎஃப் வந்து தமிழ்லேயும் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ்லேயும் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ தமிழ்லையும் பாருங்கள் 3வது இடத்துல இருக்குது. ஸோ நிலையான வளர்ச்சி இலக்குகளில் இந்தியா குறியீடு 2023 தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து எனர்ஜி பாலிசி நோட்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அக்ரிகல்ச்சரல் பாலிசி. ஸோ இதில் வந்து ENAM கேட்டிருப்பாங்க. ஸோ நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ENAM அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸுக்கான ஒரு அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ஆன்லைனில் விற்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான். ஸோ இந்த ENAM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின் வந்து நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸில் அக்ரிகல்ச்சர் பாலிசிலேருந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 3வது கொஸ்டின் ஹையர் எஜுகேஷன் பாலிசிலேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் கேட்டிருப்பாங்க. நான் முதல்வன் திட்டம் பற்றி. ஸோ அது வந்து பொறுத்துக்களை கொடுத்துருப்பாங்க. நான் முதல்வன் அப்படிங்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து நம்ம ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 4வது கொஸ்டின் ஹெல்த் பாலிசி. ஸோ இந்த 4வது கொஸ்டினும் நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஹெல்த் பாலிசியில் பார்த்தீங்கன்னா நம்மைக்காக்கம் 48. ஸோ இந்த ஸ்கீமுடைய அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ரீசெண்டாக 2 lakh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹெல்த் பாலிசியில் கொடுத்துருப்போம். ஸோ நம்மைக்காக்கம் 48 ஸ்கீம் வந்து ஸோ ரீசெண்டாக அது வந்து 1 lakh-லேருந்து 2 lakh வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஹெல்த் பாலிசி நோட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 5வது கொஸ்டின் MSME பாலிசி. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து அப்படியே டைரக்டாக வந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம நோட்ஸில் பாக்ஸ் கண்டென்ட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 3 பாயிண்ட்டுமே அப்படியே 3 ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வச்சிருப்பாங்க MSME அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கண்ட்ரியில் 3rd இடத்துல இருக்குது. ஸோ உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனில் அதே மாதிரி 30% ஆண்டர்பிரினர்ஸ் வந்து உமன் கோயம்புத்தூர் தான் அதிகமான MSME இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 3 பாயிண்ட்டுமே இங்கே கொடுத்துருப்போம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ டாப் 3 டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறப்ப சென்னை இருக்குது. அதே மாதிரி உமனில் பார்த்தீங்கன்னா 30% வந்து தமிழ்நாடு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனில் 30% உமன் ஆண்டர்பிரினர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு ரேங்க்ல
தேர்ட் இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்லேயே அப்படியே கொடுத்துருப்போம். ஸோ இந்த பாக்ஸ் ஹைலைட் பண்ணி கொடுத்ததுலேருந்தே நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின். ஸோ இதுவும் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பாலிசி. ஸோ இது வந்து எஸ்டிஜிலேருந்து கேட்டிருப்பாங்க. எஸ்டிஜி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி. நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கேட்டால் கூட எஸ்டிஜியோட 17 கோலை வந்து நம்ம மனப்பாடமாக சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு எஸ்டிஜி வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ எஸ்டிஜிங்கிறது நமக்கு வந்து 2030 வரைக்கும் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் எஸ்டிஜி ஏதாவது ஒரு இடத்துல லிங்க் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச் பாலிசியிலேருந்து கேட்டிருக்காங்க இந்த எஸ்டிஜி கோல்ஸ் வந்து. ஸோ அதில் பாருங்க கோல் 6, 9, 12, 13 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இதில் இது படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து 7வது கொஸ்டின். ஸோ 7வது கொஸ்டின் வந்து இது வந்து எனர்ஜி பாலிசிலேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ மேஜர் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் இன் தமிழ்நாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து விண்டு தான் சொல்லியிருப்போம் நம்ம, சரிங்களா? ஸோ அதான் வந்து இங்கே பாலிசி நோட்டில் கொடுத்துருப்பாங்க. 1/4/2025 இந்த டேட் அன்னைக்கு மொத்தம் நிறுவப்பட்ட திறன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் சோலார் இருக்கும், செகண்ட் வந்து விண்டு இருக்கும். ஸோ அங்கே ஆப்ஷன் வந்து நமக்கு சோலார் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம விண்ட் வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதில் வந்து 1/4/2025. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய டூக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா இது சைடில் இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறது நியூஸ் பார்த்து அதை வந்து எழுதி வச்ச வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா 7 கொஸ்டின் வந்து நமக்கு டைரெக்டாக பாலிசி நோட்ஸில் இருந்து மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே எக்ஸாமில் 7 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாலிசி நோட்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் வந்து அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பாலிசி ஜிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய பாலிசி ஜிஸ்ட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃபோ நீங்கள் டீட்டெயில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃபோ வந்து நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாலிசி ஜிஸ்ட்டுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படித்து வச்சுருங்க. 2A மெயின்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. ஸோ ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கேமராவே பார்த்து பேசணும், ஆள் இல்லாமல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதை அப்படியே நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கோ அதை நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணலாங்க. அண்டு தேங்க்யூ ஸோ மச்.